திரு தராசிஷா, உங்ககிட்ட இருந்து தொடங்கலான் இருக்கேன். இந்த மோதலுக்கான பின்னணி என்ன? சவுக்கடி அரசியல் என்பது இன்றைக்கு மட்டும் ட்ரெண்ட் இல்லைங்க. 1989 அதை டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள். அந்த மேடையிலே, பாட்டாளி மக்கள் கட்சி துவக்க விழா மேடையில் இருந்தவர் நானும் ஒருவன். நானோ என் குடும்பத்தாரோ அரசியலுக்கு வரமாட்டோம், அப்படி வந்தால் என்னை சந்தியில் நிறுத்தி சவுக்கால் அடியுங்கள், இதுதான் அவன் சொன்னது. அதற்கு பிறகு நமக்கே தெரியும் டாக்டர் அன்புமணி அவர்கள் வந்தது. இப்போது டாக்டர் ராமதாஸ் அவர்களின் பேரன் அவரை அரசியலுக்குள் கொண்டு வருவது, பாமகவின் இளைஞரணி தலைவர் நியமனம் செய்வது. ஆக மகனுக்கும் பேரனுக்கும் இடையிலான ஒரு யுத்தம், அப்படித்தான் நாம் இதை பார்க்க வேண்டும். அந்த காலத்திலேயே ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் பண்ணது டாக்டர் தான். ஏன்னா கூட்டணியெல்லாம் மெட்ராஸில் வச்சு பேசுவாங்க. ஆனால் நம்ம கூட்டணி பேசுறதுக்கு தைலபுரம் தான் போகணும். இதெல்லாம் 1990 அப்படியான ஒரு விஷயம்தான். டாக்டர் எப்போவுமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ். இப்போ முதல் தடவையாக பாட்டாளி மக்கள் கட்சி படையூருக்கு வருது. ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் கல்ச்சருக்கு அவங்க 2021 தைலாபுரத்தில் தொடங்கி ஹோட்டலில் தானே நிறைவடைந்தது, ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு, அது மாறிடுச்சு. கையெழுத்தாச்சு. ஆனால் எப்பவுமே நம்ம கூட்டணி பேசுறதுக்கு, சீட் நம்பர் பேசுறதுக்கு அங்கே தான் போகணும். அது எந்த கட்சியும் விதிவிலக்கு கிடையாது. ஆனால் இவங்கவும் போயிருக்கு. அதாவது இதில் என்ன நம்ம பார்க்க வேண்டும்னா, பாட்டாளி மக்கள் கட்சி துவக்கம், நீங்கள் சொல்றது இடஒதுக்கீடுக்காக துவக்கப்பட்ட கட்சி. நான் பெருமளவு இடஒதுக்கீடு, சமூக நீதி குறித்து டாக்டர் ஐயா அவர்களோடு வன்னியர் சங்க கூட்டங்களில் கலந்து கொண்டு பேசியிருக்கிறேன். இதெல்லாம் 85, 86, 85 தராசு பத்திரிகையில் டாக்டர் ஐயா அவர்கள் எங்கள் போராட்டம் எதற்காகனு கட்டுரை தொடரெல்லாம் எழுதியிருக்காரு. ஆனால் அரசியல் குடும்பத்தை தாண்டி இருக்கும்போது அதன் பரிணாமம் வேறு, அதில் கிடைக்கிற மரியாதை வேறு. குடும்பத்துக்குள் வரும்போது, குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே மோதல் பகிரங்கமாக வெடிக்கும் போது அதன் பரிணாமம் வேறு. திமுக கூட இதுக்கு விதிவிலக்கு இல்லை. அழகிரி அவர்களுக்கும் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் ஏற்பட்ட யுத்தம்லாம் நம்ம பார்த்ததுதான். இந்த ஃபர்ஸ்ட் ஃபேமிலி, பொலிட்டிக்கல் ஃபர்ஸ்ட் ஃபேமிலி எப்போதுமே ஒரு இடைஞ்சலான ஒரு விஷயம். அப்போ டாக்டர் ஐயா எந்த இடத்துல அவரு ஒரு அரசியல் ரீதியாக மோதல் அப்படின்னு குறிப்பிடுறீங்க, இது கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய கருத்து மோதல், கருத்து வேறுபாடு அப்படி எடுத்துக்கிறதா இல்ல மோதல் எடுத்துக்கிறதா? அதை குடும்பத்துக்குள்ள மோதல் அது கட்சியில பிரதிபலிக்குது, அப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியும். அதாவது அன்புமணி அவர்கள் இன்றைய தேதிக்கு அவர் தான் கட்சியோட தலைவர். தேர்தல் ஆணையத்தோட எல்லா பதிவுகள்லையும் அன்புமணி அப்போ செயலாளர் பேரு, பொருளாளர் பேரு அப்படிதான் இருக்கும். டாக்டர் ஐயா நிறுவனர் தான். நிறுவனர்னா ஒரு மரியாதைக்குரியவர், ஒரு மோஸ்ட் சீனியர் மெம்பர். அவரே சொல்றாரு, நான் தான் வன்னியர் சங்கத்தை நிறுவனம். அதெல்லாம் உண்மைதான், பாட்டாளி மக்கள் கட்சியை நான் தான் நிறுவனேன். ஆனால் அதிகாரம் என்ன இருக்கு? கட்சி ரீதியான அதிகாரம் என்பது நிறுவனருக்கு கிடையாது. அப்போ கட்சி ரீதியாக ஒரு நியமனம் செய்வதற்கு நிறுவனருக்கு அதிகாரம் இருக்க வழி இல்லை. அப்படியே நியமனம் செய்வதாக இருந்தால் தலைவர் அன்புமணியோட ஒப்புதலோடு நியமனம் செய்யணும். ஒரு 4 மாசமா இந்த வாரம் நடக்குதுங்க. வார பத்திரிகைகள்ல செய்தியாகவும் வெளிவந்துருச்சு. இந்த மாதிரி டாக்டர் ஐயா அவரோட பேரனை கொண்டு வர்றாரு, பேரனும் அரசியலுக்கு வர்றாரு என்கிற செய்தியெல்லாம் வந்துருச்சு. அப்போ குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய அளவுக்கான மோதல் இருந்திருக்கு. இன்றைக்கு அந்த நியமனத்தை அவர் பகிரங்கமாக அறிவிக்கும் போது அன்புமணி அவர்கள் பகிரங்கமாக அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார். அப்போ மோதல் என்பது கட்சியும் சேர்த்து தானே பாதிக்குது. இது குடும்பத்திற்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மோதல் கட்சி வரைக்கும் நீண்டிருக்கு அப்படின்னு சொல்றீங்க நீங்க, இல்லையா? குடும்பத்துக்குள்ள இது பற்றிய டிஸ்கஷன் நடந்திருக்குங்க, நடக்காம இருக்க வழியே கிடையாது. அப்போ டாக்டர் அவர்களே எனக்கு அவர் குடும்பத்தையும் சேர்த்து எனக்கு ரொம்ப பரிச்சயம். அப்போ இயல்பாக குடும்பத்துக்குள்ள ஏதாவது சமாதானம் ஏற்பட்டிருந்தால் அது வேற விஷயம். ஆனா அன்புமணி அவரது நிலைப்பாட்டில் உறுதியா இருந்திருப்பாரு. என்னன்னா இன்னொரு பவர் சென்டர் அதுல கிரியேட் ஆகி வரும். எல்லா குடும்பங்களையும் பவர் சென்டர் கிரியேட் ஆகி வரும்போது என்னென்ன பிரச்சனைகள் வருதுங்கிறது அது இந்தியா முழுவதும் பார்த்த விஷயம் தானே. முலாயம் சிங் யாதவ் வர்சஸ் அகிலேஷ் யாதவ் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துச்சு. 2 தலைவர்களுமே மிகப்பெரிய அரசியல் அனுபவம் கொண்டவர்கள், பல மேடைகளை பார்த்தவங்க. இந்த ஒரு மேடையில தான் இந்த மோதலுக்கு தொடக்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்ல கடந்த காலங்களில் ஏற்பட்ட நிறைய கருத்து மோதல்கள் இந்த மேடையில வெடிச்சிருக்குன்னு கருதுறீங்களா? கடந்த காலங்களில் கருத்து மோதல் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா டாக்டர் அவர்களே அதை பகிரங்கமா சொல்லியிருக்காங்க. அவரை பொறுத்தவரையில் கூட்டணியில பலவிதமான கருத்து வேறுபாடுகள் இருந்தது, தவறான கூட்டணி அமைத்து விட்டோம் என்று பலரும் நினைக்கிறாங்க. இந்த முறை கூட்டணி அமைப்பதை என்னிடம் விட்டு விடுங்கள், நான் தான் அதற்கான ஏற்பாடுகளை செய்வேன்கிற ஒரு தொனியில அவர் பேசுறாரு. ஆனால் ஒரு கட்சியோட தலைவர்னா அவர் தான் கூட்டணிக்கான ஏற்பாடுகளை செய்ய முடியும். அதனாலதான் நான் இந்த ஒர்க் ஃப்ரம் ஆபீஸ் அந்த அனாலஜியை கொண்டு வந்தேன். அப்போ அவர் தான் செய்ய முடியும் என்று வரும்போது டாக்டர் ஐயா அவர்கள் அதற்கு ஒன்று அவர் மறுப்பு தெரிவித்து குடும்பத்துக்குள்ள மறுப்பு தெரிவித்திருக்கலாம், இல்லைன்னா ஒரு அந்தரங்கமா மறுப்பு தெரிவித்திருக்கலாம். ஆனா இந்த நியமனத்தை அறிவிப்பதற்கு முன்பே கூட்டணியை பற்றி அவர் பேசிட்டாரு. அப்போ ஏற்கனவே பல கருத்து வேறுபாடுகள் இருக்கு. அதுல குறிப்பாக அரசியல் ரீதியான கருத்து வேறுபாடு, கூட்டணி அமைத்தல். அப்ப டாக்டர் ஐயா கூட்டணி அமைக்கிறதுன்னு முடிவு பண்ணா இந்த முறை யாருடன் கூட்டணி அமைப்பார்? பிஜேபியோட கூட்டணி கிடையாதா?
இப்படியான பல கேள்விகள் அதுல வந்து இயல்பாகவே இருக்கு. அப்ப இன்றைய மோதல் யாருக்கு லாபம்? பாட்டாளி மக்கள் கட்சிக்கா? இல்லைன்னா அது இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா தொண்டர்களுக்கிடையே வந்து கண்டிப்பாக 2 கருத்து வேறுபாடு இருக்கும். அன்புமணி வெளியில் வரும்போது அன்புமணி வாழ்கன்னு சொன்ன கோஷங்களை நம்ம கேட்டோம். டாக்டர் ஐயா நியமனத்தை அறிவிச்சுட்டு யாருமே கைதட்டவே இல்லை. டாக்டர் அவர்கள் தான் என்னப்பா கையை தட்டுங்க என்று சொல்லி அப்போ அங்கொன்று இங்கொன்றுமாக கைதட்டல் ஒலியெல்லாம் கேட்டுச்சு. இதையெல்லாம் தாண்டி எப்படி வந்து இது வந்து வீடியோ ஃபுட்டேஜ் அலோவ் பண்ணாங்க? பொதுக்குழு என்பது ஒரு இன் கேமரா தான். பொதுக்குழுல ஏதாவது பிரச்சனைகள் வரணும் அவங்க எதிர்பார்த்திருக்க வேண்டும். ஏன்னா ஏற்கனவே இந்த நியமனத்தை அறிவித்தால் பிரச்சனை வரும்னு தெரியும். அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லா தொலைக்காட்சிகள், அப்புறம் வந்து தனியார் போட்டோகிராஃபர்கள், வீடியோகிராஃபர்கள் எல்லாருமே எப்படி உள்ள வந்து அனுமதி பெற்றார்கள்? அது அன்புமணி அவர்கள் அனுமதியோடு நடந்த விஷயமா? அப்படின்னா இந்த மோதல் இருப்பதை பகிரங்கமாக அவர் காட்டணும்னு நினைச்சாரா? இப்படி இதுல பல கேள்விகள் இருக்கு. அவர் தயாரா இருக்கிற மாதிரி தானே தெரியுது. உடனடியாக ஒரு மாற்று கருத்துக்கு ஆல்டர்னேட் சொல்யூஷன், நான் தனி அலுவலகம் தொடங்குறேன், அந்த அலுவலகத்துடைய தொலைபேசி எண் அப்படின்னு சொல்றாரு. அப்ப முன்கூட்டியே தயாரா இருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாம். அதை முன்கூட்டியே தயாராக இருக்கிறாருன்னு தான் எடுத்துக்கிடணும். ஏன்னா டாக்டர் ஐயா தான் கொஞ்சம் எமோஷனலா பேசுன மாதிரி தெரிஞ்சது. அன்புமணி அவர்கள் எமோஷனலா பேசல. கட்சி அவர் பின்னாடி இருக்கிறது என்கிற உணர்வு தான் எனக்கெல்லாம், நான் அப்படித்தான் புரிந்து கொண்டேன். அப்போ அன்புமணி அவர்கள் தயாராக வந்திருக்கிறார்கள். ஏன்னா சொல்லும் போதே அவர் மறுத்துட்டாரு. சொன்ன பிறகு நன்றி அறிவிக்கிறது தானே அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஒலிபெருக்கியை வாங்கி அவர் பேசுறாரு. ஸோ அந்த மூவ்மெண்ட்டு, பாடி லாங்குவேஜ், அப்புறம் அது நடத்தப்பட்ட விதம், இதெல்லாம் பார்க்கும்போது டாக்டர் ஐயா எழுந்திரிச்சு போன விதம், இதெல்லாம் பார்க்கும்போது அன்புமணி அவர்கள் தயாராக வந்திருந்தார். டாக்டர் ஐயா அவர்கள் இந்த இவ்வளவு பெரிய எதிர்ப்பு அன்புமணியிட்ட இருந்து குறிப்பாக மாண்ட வந்து எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். எனவேதான் அவர் கடைசியில் அந்த எமோஷனலா சொன்னது, நான் உருவாக்கின கட்சி, நான் உருவாக்கின சங்கம், இதுல வந்து என் பேச்சு கட்டுப்பட்டு இருக்கிறவங்க இருங்க, இல்லைன்னா போங்க என்று அது சொல்வது, அது ஒரு ஜனநாயக விரோத செயலாக நிச்சயமாக பார்க்கப்படும். அரசியல் லாபம் இல்ல திமுகவுக்கு தான். திமுக அறுத்து கொண்டிருந்த பல பிரச்சனைகள் எல்லாம் இன்றைக்கு ஹைகோர்ட் இவ்வளவு பெரிய கண்டனம் எல்லாம் தெரிவிச்சிருக்கு. ஆனா அதெல்லாம் வந்து பின்னுக்கு தள்ளப்பட்டு விட்டது. நஷ்டம் என்பது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு. இப்படித்தான் நான் பார்க்கிறேன். சரி, பார்க்கலாம். கலை, இப்ப அன்புமணி அவர்கள் 2004 ராஜ்யசபா உறுப்பினர் தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி பசுமை தாகத்தோட தலைவராக நியமிக்கப்பட்டாரு. உடனடியாக 4-5 மாதங்கள்ல மீண்டும் ராஜ்யசபா பொறுப்புக்கு வராரு. அப்போ அவருக்கு முதல்ல கொடுக்கப்பட்ட பதவி அப்படின்னு இளைஞரணி பதவி தான். இளைஞருடைய தலைவராக நியமிக்கப்பட்டாரு. இப்ப அதே பதவி அவருடைய முகுந்தனுக்கு கொடுக்கப்படுறது அப்படின்றது தனக்கான த்ரெட்டா பார்க்கிறாரா, இல்ல இது கட்சிக்குள்ள கட்சி நலனுக்கு இது வாரிசு அரசியலுடைய நீட்சியா பார்க்கப்படும், அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம்னு சொல்றாரா? இது எப்படி புரிஞ்சுக்கிறது? குடும்ப அரசியலில் வரக்கூடிய சிக்கல்கள் இது. எல்லா கட்சிகளுக்கும் இதுக்கு விதி விலக்கல்ல. எல்லா கட்சிகளும் இந்த பிரச்சனையை சந்திச்சிருக்காங்க. குடும்ப அரசியல்னாவே அது மன்னர் ஆட்சியினுடைய மிச்ச சொச்சம். நம்ம முகலாயர்கள் 350 ஆண்டுகள் நம்ம நாட்டை ஆண்டதை பார்த்தோம். அப்போ வெட்டுக்குத்து நடந்துச்சு. தலைமைக்கு வர்றதுக்கு அப்பாவுக்கு பின்னாடி யாருங்கிறதுல போட்டி, வெட்டுக்குத்து நடந்துச்சு. அப்பாவை கொண்டுட்டு பையன் வந்தார். இதெல்லாம் வந்து இந்த கம்பேரிசன் அப்படின்றது பாமகவுக்கு வந்து எந்த அளவுக்கு பொருந்தும் தெரியல. இல்ல அது தலைமை பதவிக்கு போட்டியே வரல. அவர் தலைவர் தான், அது ஏற்றுக்கொள்கிறார், நிறுவனரை ஏற்றுக்கொண்டார். பட் அதுக்கு அடுத்தடுத்த நியமனங்கள்ல தான் கருத்து முரண்பாடு இருக்கு. இல்லை, நான் பொதுவாக சொல்கிறேங்க, பாமகவுக்கு பிறகு வருவோம். இந்த குடும்ப ஆட்சினாவே இந்த பிரச்சனைகள் வரும்